Hello students, welcome to my channel. 10th Standard Maths, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.1 இருக்கிற 5th sum solve பண்ணலாம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஸோ இது வந்து ப்ரூவ் தட் சம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்டீஜர், ஓகேவா, இன்டீஜர் நம்பர் எடுத்து அந்த நம்பரை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன்று 0 அப்படின்ற ரிமைண்டர் வரணும், இல்லை 1 அப்படின்ற ரிமைண்டர் வரணும். சரிங்களா? எதை டிவைட் பண்ணும்போது? இன்டீஜரை டிவைட் பண்ணும்போது. ஸோ இந்த சம்மை நம்ம வந்து ஒரு 2 கேஸாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அந்த இன்டீஜர் நம்பரை வந்து ஆட் நம்பர் எடுத்துக்கலாம், இன்னொன்று அதே மாதிரி அந்த இன்டீஜர் நம்பரை ஈவன் நம்பரை எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த இன்டீஜர் என்ன அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, let the integer be x. ஓகேவா? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த இன்டீஜருக்கான நேமு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர், அந்த இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணும்போது therefore the square of its integer is, ஸோ எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு, ஸோ இது நம்ம 2 கேஸை சால்வ் பண்ணலான்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து let x be an even integer. சரிங்களா? ஈவன் நம்பர் எடுக்கும்போது, அந்த இன்டீஜரை ஈவன் நம்பரை எடுக்கும்போது, இப்போ அந்த இன்டீஜரை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0 கிடைக்கும். சரிங்களா? ஈவன் நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். therefore எக்ஸ்ன்றது தான் அந்த இன்டீஜர் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 0. சரிங்களா? ஏன்னா 0ன்றது தான் என்னது? அந்த ரிமைண்டர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2q the whole square. 0 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 0 தான் வேணும், அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, q ஸ்கொயர் பண்ணால் q ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் எடுத்தோன்னா, எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஆட் இன்டீஜரை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ஈவன் இன்டீஜர் எடுத்தோம், அதே மாதிரி எக்ஸை ஆட் இன்டீஜர் வச்சு போட போகிறோம். let x be an odd integer. odd integer எடுக்கிறோம் அப்படின்னா x equal to 2k plus 1. ஓகேவா? அதாவது ஒரு ஈவன் நம்பரோட நம்ம 1 ஆட் பண்ணோன்னா அதுதான் என்ன நம்பராக நமக்கு மாறும்? ஆட் நம்பராக மாறிடும். சரிங்களா? ஸோ இதில் k அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2k plus 1 ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது இல்லையா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 2k + 1 த ஹோல் ஸ்கொயரா? இங்கே ஏன்றது 2k, bன்றது 1. ஃபஸ்ட்டு a வந்து என்ன ஸ்கொயர் பண்ணணும்? அப்போ 2kவை ஸ்கொயர் பண்ணணுமா? 2k the whole square plus 2 into ஏன்றது 2k into bன்றது 1 plus b square 1 square. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, k ஸ்கொயர் பண்ணால் k ஸ்கொயர் ப்ளஸ் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 into 2 4, இந்த k அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்லேயும் பார்த்தா நம்ம எதை காமனாக வெளில எடுக்கலாம்? 4kவை வெளியே எடுக்கலாம். ஏன்னா இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. ஸோ 4 எடுத்தாச்சு. ரெண்டுத்துலேயுமே k இருக்குது, அதனால் என்ன பண்ணிட்டேன்? k வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரே ஒரு k மட்டும் இருக்கும், ப்ளஸ் இந்த டேர்மில் என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். இந்த ப்ளஸ் 1 அப்படி எழுதணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் k into k plus 1 இருக்கு இல்லையா?
கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன். ஸோ அதுக்கு வந்து நான் க்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ இது எப்படி மாறும்? 4 இன்ட்டு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? நம்ம க்யூ எழுதிக்கலாம். ஓகேவா? 4q ப்ளஸ் 1. சரிங்களா? therefore எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் இன்டீஜரும் என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணி 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 1என்ற ரிமைண்டர் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஈவன் இன்டீஜர் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஈவன் இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ எதுவுமே என்னென்னா 0 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?